டிஃபெக்ட் கிளஸ்டரிங் தேர்ட் பிரின்சிபல் என்னென்னு பார்க்க போகிறோம். டிஃபெக்ட் கிளஸ்டரிங்னா என்னென்னா, இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் லாஜிக்கல் வைஸாக நம்ம நிறைய டேர்ம்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி லாஜிக்கல் வைஸாக இப்போ நம்ம ஒரு டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றோம். அப்போது இது ஃபுல்லாகவே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போது நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணி ஓடிபி கொடுத்து நீங்கள் ஹோம் பேஜ் போவீங்க. தட் இஸ் லாகின் பேஜ் முடிச்சுட்டு நீங்கள் சேட்டை ப்ராசஸ் போவீங்க. அந்த ஹோம் பேஜ் வருது இல்லையா, அது பேஜ் போவீங்க. அப்போது அது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்களோட சாஃப்ட்வேர் மாடியூலில் தட் இஸ் லாஜிக்கல் வைஸாக அது மாடியூல்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி மாடியூல் பை மாடியூலாக செக் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் எடுத்துட்டிங்கன்னா லாகின் பேஜ் ஒரு மாடியூல், வெரிஃபிகேஷன் ஓடிபி போடுறது ஒரு மாடியூல், அது ஓடிபி கொடுத்து ஒழுங்காக உள்ளே போயிடுச்சு, எந்த இஷ்யூவும் இல்லாமல் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது ஹோம் பேஜ் மாடியூல். அந்த மாதிரி ஒரு மாடியூலாக சொல்லுவாங்க. ஈவன் ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லா அப்ளிகேஷன்லேயும் இருக்கும் இல்லையா. அப்போ அது மாதிரி இருக்கிறதும் ஒரு மாடியூல் தான். அப்போ ஈச் ஆப்ஷன்ஸும் என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட்வேரில் லாஜிக்கல் வைஸாக மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிஃபெக்ட் கிளஸ்டரிங்கில் என்னென்னு பார்க்கலாம். டிஃபெக்ட் கிளஸ்டரிங்ன்றது மாடியூல் பை மாடியூலாக செக் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் மேனுவல் டெஸ்டிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாகின் பேஜ் இருக்குது. அந்த லாகின் பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. அப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணுறேன், எனக்கு இமெயில் உள்ளே போயிடுச்சு. இப்போது நான் நியூவாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணதே எனக்கு லாகின் உள்ளே ஒழுங்காக ஆகலை. அப்போ அது என்னது, சாஃப்ட்வேர் லாஜிக்கல் டேர்ம்ஸில் நான் ஒரு டிஃபெக்டை கண்டுபிடிச்சிட்டேன். அது டெவலப்பர் அக்செப்ட் பண்ணால் தானே பக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிஃபெக்டை நம்ம எதுக்காக கண்டுபிடிக்கிறோம், ரூட் காஸை கண்டுபிடிக்கிறோம். டு ஐடென்டிஃபை த ரூட் காஸ் ஆஃப் த டிஃபெக்ட். ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், கோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது டெஸ்ட் கவரேஜை நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது எங்கே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ரெக்ரெஷன் டெஸ்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. Thank you.